வெல்கம் டு கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு இந்த கிளாஸில் வந்து ஜுடிஷியரி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தோம், உச்ச நீதிமன்றம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அடுத்தது உயர் நீதிமன்றம், இந்தியன் ஜுடிஷியரி, இன்டகிரேட்டட், ஹையரார்கிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட்டு அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதப்படும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும். பக்கத்தில் இருக்க யூனியன் டெரிட்டரி அந்த உயர் நீதிமன்றம், பக்கத்தில் இருக்க உயர் நீதிமன்றம், பக்கத்தில் இருக்க ஸ்டேட் கூட உயர் நீதிமன்றத்தை ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல் 7வது சட்ட திருத்தம்படி ஸ்டேட்ல ரீஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு புது ப்ரொவிஷன்ஸும் சேர்த்துனாங்க. 2 ஸ்டேட், 2 or more ஸ்டேட்ஸ் ஒரு ஹைகோர்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதுலேயே இன்னொன்று ஆட் பண்ணுச்சு, 2 or more ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னரும் இருக்கலாம். ஒரே கவர்னர் 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னராக இருக்கலாம் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ண பின்னாடி ஹைகோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில 2 ஸ்டேட் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் ஷேர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கக்கூடிய 2 பிரிஞ்ச ஆந்திரா, தெலுங்கானாக்கு ஒரே ஹைகோர்ட் தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனியன் டெரிட்டரியான புதுச்சேரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு ஹைகோர்ட் இருக்குது அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரே ஹைகோர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட். ஸோ டெல்லியில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இருக்குது. ஸோ டெல்லியில் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால தனியாக ஒரு ஹைகோர்ட்டும் இருக்குது. மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்துன சுப்ரீம் கோர்ட்டோட மெயின் சீட்டும் டெல்லியில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹைகோர்ட்ஸ், உயர் நீதிமன்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். உச்ச நீதிமன்றம் பார்த்து தொடர்ந்து உயர் நீதிமன்றங்களை பார்த்து அதை பற்றி வந்து இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உயர் நீதிமன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லைனாலும் 2-3 ஸ்டேட் ஷேர் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956ல் ஆட் பண்ணப்பட்டது. அதுவும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரியில் ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு மாநிலத்தோட ஹையஸ்ட் ஜுடிஷியல், ஒரு மாநிலத்தில் மிக உயர்ந்த நீதித்துறையாக நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்தியாவில் வந்து 25 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. 25 ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 25 ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்குது. தற்போது இந்தியாவில் 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஆர்டிக்கல் 214 இருந்து ஆர்டிக்கல் 231 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹைகோர்ட்ஸோட பவர்ஸை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்ட் 6ல் வந்து ஹைகோர்ட்ஸை பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்சுவலான விஷயங்கள். அடுத்ததா உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் 1862 உருவாக்கப்பட்டது. மெட்ராஸ், பம்பாய், கொல்கத்தா. ஃபர்ஸ்ட் வந்து 1862 தான் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. 1935ல் சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டுன்னு மாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் தான் வந்துச்சு. ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் 3 ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இப்போ வரைக்கும் இது கல்கத்தா ஹைகோர்ட்டுன்னு தான் அழைக்கப்படும். இதை வந்து கொல்கத்தான்னு மாற்றினாலும் கல்கத்தா ஹைகோர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு தான் அழைக்கப்படுது இல்லையா? சென்னை, தமிழ்நாடுன்னு மாற்றினாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே மாதிரி பாம்பே, மும்பைன்னு மாற்றிட்டாங்க, இருந்தாலும் பாம்பே. இதெல்லாம் கொலனியல் லிகேசி. ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன சட்ட திருத்தம் பண்ணணும். அது பண்ணாமல் இருக்காங்க. அதனால நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 1867 தொடர்ந்து 4வதா பார்த்தீங்கன்னா அலகாபாத், யூபியில் இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட் வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராவின்சஸ்லயும் ஹைகோர்ட் வந்துச்சு. 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் a common high court for 2 or more states and union territory. 2 யூனியன் டெரிட்டரிக்கோ இல்லை 2 ஸ்டேட்டுக்கு ஒரு காமன் ஹைகோர்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956லையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்ல வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் ஜட்ஜ் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது முதல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா he should have been an advocate of a high court for 10 years. ஸோ ஹைகோர்ட்லையோ இல்லை ஒரே ஹைகோர்ட் இல்லை 2-3 ஹைகோர்ட்ல சேர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அவர் அட்வொகேட், வழக்கறிஞராக இருக்கணும். இல்லாட்டி ஜுடிஷியல் ஆஃபீஸர், அது ஆக்சுவலாக 10 இயர்ஸ் கிடையாது, 7 இயர்ஸ்.
ஸோ அட்வொகேட்டா வந்து 7 இயர்ஸ்க்கு இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஜுடிஷியல் ஆஃபீஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஜுடிஷியல் ஆஃபீஸ் அப்படின்னா, அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய லா ரிலேட்டடான ஏதோ ஒரு வேலை. சரிங்களா? அதுல ஒரு 10 வருஷம் இருந்தாலோ, அப்படி இல்லாட்டி ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா ஒரு 7 வருஷம் இருந்தாலோ, அவர் வந்து ஜட்ஜா குவாலிஃபை பண்ணலாம். ஜட்ஜா போடுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாரி கொலீஜியம் ரெஃபர் பண்ணணும். கொலீஜியம்ல குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க கலந்து ஆலோசிச்சு, எந்த விதமான ரீசனும் சொல்ல வேண்டியதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து நியமிப்பாங்க. டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 62. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து 65. 2 பேத்துக்குமே மினிமம் ஏஜ் கிடையாது. சரிங்களா? மினிமம் ஏஜ் கிடையாது. இந்த இந்த ஏஜ் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜட்ஜஸா வந்து இருக்கலாம். ஜட்ஜா இருந்ததுக்கு அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டா வேற எந்த விதமான பிராக்டிஸும் பண்ணக்கூடாது. அதே மாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ல இருந்து ரிட்டயர் ஆயிட்டாலும் வேற எந்த விதமான பிராக்டிஸும் பண்ணக்கூடாது. ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது சேம் as that ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல எப்படி ஒரு கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா அப்பாயிண்ட் பண்ணுவாங்களோ, அதே மாரி ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. ரிமூவ் பண்றதும் சேம். பார்லிமென்ட்ல அப்சல்யூட் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்பதான் ரிமூவ் பண்ண முடியும். இதுவரைக்கும் எந்த ஹைகோர்ட் ஜட்ஜையும் ரிமூவ் பண்ணதில்ல. எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் ரிமூவ் பண்ணதில்ல. எந்த பிரசிடென்ட்டையும் ரிமூவ் பண்ணதில்ல. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோம் இல்லையா? பிரசிடென்ட் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாரி தான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டையும் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ரிட்டயர்ட் ஜஸ்டிஸ் அதே மாரி. ரிட்டயர்ட் அப்படின்னா, ரிட்டயர் ஆனவங்கள பெண்டிங் காரணமா வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவா? சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். சிம்பிள். அங்க இருக்க ப்ரொவிஷன்ஸே இங்கேயும் அப்ளை ஆகும். பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட். உயர்நீதிமன்றங்களுக்கு எந்த மாரி பவர்ஸ் எல்லாம் குடுத்திருக்காங்க? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் இல்லையா? சிலது வந்து ஹைகோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் எதுவும் கிடையாது. ஹைகோர்ட்ல மட்டுமே பார்க்கக்கூடியது இல்ல. ஹைகோர்ட்ல பார்க்கக்கூடியது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்லயும் பார்க்கலாம். ஆனா ஒரிஜினலா இருக்கு. எந்த விதமான அப்பீலும் போகாம நேரடியா ஹைகோர்ட்டுக்கு சில கேஸஸ் வந்து தாராளமா போலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட். உங்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்க நேரடியா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டுக்கு போலாம். ஆர்டிகல் 226 மூலியமா. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட் உங்களால இப்ப வந்து ஓட்டு போடுறதுக்கு உங்கள அனுமதிக்கல. உங்களோட லீகல் ரைட் ஆர்டிகல் 200A வந்து பாதிக்கப்படுது. அப்படிங்கும்போது நீங்க வந்து தாராளமா நேரடியா போய் ஹைகோர்ட்ட வந்து அ அணுகலாம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷனும் குடுத்திருக்காங்க. நீதி பேரணை. ஆர்டிகல் 226ல குறிப்பிட்டிருக்காங்க. ஹைகோர்ட் உயர் நீதிமன்றங்களுக்கும் இந்த நீதி பேரணை, ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அது இஷ்யூ பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. வெறும் அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய கேஸஸ்ல மட்டும் இல்ல, எல்லா கேஸஸ்லயும் சரிங்களா? எந்த கேஸா இருந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதி பேரணை இஷ்யூ பண்ற ரைட்ஸ் இருக்கு. வேற சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டால் மட்டுமே ரிட்ஸ் இஷ்யூ பண்ற பவர் இருக்கு. அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்பீல் மூலியமாவும் வரலாம். ஸோ லோயர் கோர்ட்ஸ்ல இருந்து அப்பீல் மூலியமா. வேற ஒரு ஹை கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்டுக்கு அப்பீல் மூலியமா. இந்த மாரி கூட கேஸஸ் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் ஹை கோர்ட்டுக்கு வந்து இருக்கு. அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வரும். அட்டார்னி ஜெனரல் சரிங்களா? அட்வொகேட் ஜெனரல் ஹை கோர்ட்டுக்கு. ஸோ ஒண்ணும் இல்ல. மாநில அரசு தலைமை வழக்கறிஞர அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட அரசு வழக்கு தலைமை அறிஞர அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னா, இப்ப நெறைய கேஸஸ் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எதிரா தான் நெறைய கேஸஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்குது. நான் உன்ன கோர்ட்ல பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப கோர்ட்ல அவரு தரப்புல ஒருத்தர் வாதாடுவார். அவரும் வாதாடலாம். தாராளமா சட்டத்துல அதுக்கும் இடம் இருக்கு. தன் கேஸ தானும் வாதாடலாம். அவருக்கு அவ்வளவு லா பாயிண்ட்லாம் தெரியல அப்படின்னா, வேற ஒரு ஹ லாயர வந்து ஹையர் பண்ணி அவர் வாதாடலாம். இப்போ நீங்க வந்து இல்ல ஒரு ஸ்டேட் சென்டருக்கு எதிரா ஒரு கேஸ் போடுதுன்னு வைங்க. சரிங்களா? இல்ல நீங்களே வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எதிரா இண்டிவிஜுவலா போடலாம். சரிங்களா? நீங்களே வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எதிரா ஒரு கேஸ் போடுறீங்க. அப்போ உங்க தரப்புல ஒரு லாயர் நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காரு. நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் தரப்புல நல்சா தரப்புல கவர்ன்மென்ட்டும் ஒரு வக்கீல அப்பாயிண்ட் பண்ணும். உங்க தரப்பு வக்கீல் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க யாருக்கு எதிரா போட்டிருக்கீங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எதிரா போட்டிருக்கீங்க. மோடி ஆட்சிக்கு எதிரா போட்டிருக்கீங்க அப்படின்னா, அப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வக்கீல் வேணும் இல்லையா? அரசு வக்கீல். அவர் தான் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் தான் அரசு வக்கீல். இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர். ஸோ இவரு அ ஐ மீன் கவர்ன்மெண்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணி வழக்குகள வாதாடுவாரு. அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியல் அமைப்புல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. அட்டார்னி ஜெனரல் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஸ்டேட்க்கு எதிரா நீங்க போறீங்க. இப்ப மோடி ஆட்சிக்கு எதிரா போட்ட மாரி, ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிரா வந்து ஒரு வழக்கு தொடர்றீங்க. நீங்க லாயர் ஹையர் பண்ணிட்டீங்க. ஸ்டாலின் கவர்ன்மெண்ட்ட டிஃபெண்ட் பண்ணி ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர் வரணும் இல்லையா? மாநில அரசு வக்கீல், தமிழ்நாடு மாநில அரசோட வக்கீல். அவங்க தான் அட்வொகேட் ஜெனரல். இதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்ன அப்படின்னா, அரசியல் சட்ட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அவங்களுக்குலாம் அதிக பவர் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிட்டிருக்கிறதுனால.
ஆர்டிகல் 76ல அட்டார்னி ஜெனரல பத்தியும், ஆர்டிகல் 165ல அட்வொகேட் ஜெனரல பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. அட்டார்னி ஜெனரலோட வேலை என்ன? அட்வொகேட் ஜெனரலோட வேலை என்ன? யார அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. இங்க கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாரு. பெர்சன் குவாலிஃபைட் டு பி ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு? அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவர் அட்டார்னி ஜெனரலா போலாம். அதே மாரி ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு யாருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு? இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவர அட்வொகேட் ஜெனரலா போடலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எமினன்ட் ஜூரிஸ்ட்னு ஒண்ணு இருக்காது. எமினன்ட் ஜூரிஸ்ட் பிரசிடென்ட்டோட பார்வையில ஒரு டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்டா இருக்காரு. ஒரு தனித்துவமிக்க ஒரு வழக்கறிஞரா இருக்காரு அப்படின்னா, அவர வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக்கலாம். ஆனா, அது ஹை கோர்ட் கிடையாது. கவர்னரோட பார்வையில எமினன்ட் ஜூரிஸ்ட்லாம் யாரும் இல்ல. ஹை கோர்ட்க்கு அந்த எமினன்ட் ஜூரிஸ்ட்ங்கிற டெர்ம்ஸ் வராது. சரிங்களா? அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபேக்சுவலான விஷயம். இப்ப தற்போது மிஸ்டர் வேணுகோபால் பார்த்தீங்க அப்படின்னா, அட்டார்னி ஜெனரலா இருக்காரு. இவங்களுக்கான வயசுலாம் இல்ல. சரிங்களா? எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகறக்கு எல்லாமே இருக்கணும். எல்லா குவாலிஃபிகேஷனும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கணும். எக்ஸெப்ட் ஏஜ். ஏஜ் இவங்களுக்கு 65 வயசு தான். ஆனா அட்டார்னி ஜெனரல் ஆகறக்கு ஏஜே கிடையாது. இப்ப இருக்க தற்போது இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் வேணுகோபாலுக்கு பார்த்தீங்கன்னா 90 வயசு. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. இந்தியால தான் இந்த 65 ஏஜ். சரிங்களா? யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா 75. யுகேலயும் 75. ஸோ அவங்கலாம் அதிக ஏஜ் குடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஜட்ஜஸ் அப்படிங்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஏஜ். நம்மளோட ஒரு விமர்சனமா கூட வச்சுக்கலாம். நம்மளோட இந்தியன் ஜட்ஜஸோட ஏஜ் கூட இன்கிரீஸ் பண்ணணும். இன்னும் நம்ம ஜுடிஷியரி இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விமர்சனமா கூட சொல்லலாம். பெர்சன் குவாலிஃபைட் டு பி ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக தகுதி என்னெல்லாம் தகுதி இருக்கோ அவர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலாவும் அப்பாயிண்ட் பண்ணலாம். டெர்ம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அங்க வந்து டெர்ம் ஃபிக்ஸ் பண்ண மாரி இங்க மேக்ஸிமம் டெர்ம் கிடையாது. வயது வரம்பு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து டெர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ரிமூவல் ப்ரொசீஜரும் இல்ல. சரிங்களா? இந்த அட்வொகேட் ஜெனரலையும் அட்டார்னி ஜெனரலையும் ரிமூவ் பண்றது இவங்கலாம் வந்து பிளஷர் ஆஃப் கவர்னர்னு சொல்லுவாங்க. பிளஷர் ஆஃப் கவர்னர். இப்போ ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமா ஒரு வக்கீல வந்து நியமிச்சிருப்பாங்க. ஆட்சி மாறுது அப்படின்னா, டிஃபால்ட்டா அட்வொகேட் ஜெனரலையும் மாத்திருவாங்க. அதனால அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெர்ம் கிடையாது. ஃபிக்ஸ்டு டென்யூர்லாம் கிடையாது. ரிமூவல் ப்ரொசீஜரும் இல்ல. எப்பனாலும் அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெமுனரேஷன் பிரசிடென்ட் டிட்டர்மைன் பண்ணுவார். ரெமுனரேஷன் அப்படின்னா அவங்களுக்கான ஊதியம் கான்ஸ்டிடியூஷன் டிட்டர்மைன் பண்ணாது. பார்லிமென்ட் டிட்டர்மைன் பண்ணாது. பிரசிடென்ட் டிட்டர்மைன் பண்ணுவார். யாருக்கு? அட்டார்னி ஜெனரலுக்கு. அட்வொகேட் ஜெனரலுக்கு கவர்னர் டிட்டர்மைன் பண்ணுவார். இவங்களோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இவங்களோட வேலை வந்து ஒரு டெம்பரரி நேச்சர் தான். இவங்க வந்து வேணும்னா பிரைவேட் பிராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பிரைவேட்டா ஒரு வழக்கு எடுத்து வாதாடணும்னாலும் தாராளமா வாதாடலாம். அரசு வக்கீல் வந்து பிரைவேட்டாவும் ஒரு வழக்கு எடுத்து வாதாடலாம். ஆனா பிரைவேட்டா எடுத்து வாதாடுற வழக்குல எந்த இடத்துலயும் கவர்ன்மெண்ட் ஒரு கட்சியா இருக்கக்கூடாது. சரிங்களா? கவர்ன்மென்ட்க்கு எதிராவோ கவர்ன்மென்ட்டோட கட்சி எதுவும் இருக்காது. கிரிமினல் கேஸஸ் கூட எடுத்து வாதாடலாம். ஆனா கிரிமினல் கேஸஸ் எடுத்து வாதாடுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கணும். அட்டார்னி ஜெனரலா இருந்தா. அட்வொகேட் ஜெனரலா இருந்தா கவர்னர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சிவில் கேஸஸ்க்கு பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியதில்ல. அவங்க பிரைவேட் பிராக்டிஸ் தாராளமா பண்ணிக்கலாம். டியூட்டி அட்வைஸ் கவர்ன்மென்ட் அண்ட் லீகல் இது மெயினா என்ன அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு வந்து இந்த லீகல் மேட்டர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு லீகல் மேட்டர்ல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, டக்குன்னு அரசு வக்கீல்ட்ட கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் ஆணைப்படி நடக்குது. சரிங்களா? பிரசிடென்ட்டோட பிளஷர்ல தான் அட்டார்னி ஜெனரல் வொர்க் பண்ணுவார். அதே மாரி கவர்னரோட பிளஷர் அப்படின்னா, அவங்களோட கட்டளையின்படி சரிங்களா? அவங்களோட இதுல தான் வந்து வொர்க் பண்ணுவாங்க. அவங்க எப்ப நினைச்சாலும் இவங்கள வந்து வேலையில இருந்து தூக்கிடலாம். பிரசிடென்ட் அப்பியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்ன்மென்ட் அண்ட் கேஸஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ பிரசிடென்ட் இல்ல அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் வந்து கவர்ன்மென்ட்க்கு ஏதாச்சும் கேஸஸ் வந்து கவர்ன்மென்ட் லிட்டிகேட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ஆஜராகிறது யாரு அப்படின்னா, தலைமை வழக்கறிஞரா இருப்பாங்க. ஸ்டேட்ல வந்து அட்வொகேட் ஜெனரலா இருப்பாங்க. அடுத்து அட்வொகேட் ஜெனரலோட ரெமுனரேஷன் கவர்ன்மென்ட் டிட்டர்மைன் பண்ணுவாரு. அட்வைஸ் கவர்ன்மென்ட் அண்ட் இந்த கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்ன்மென்ட் சொல்றாங்க. கவர்னர் என்ன வேலை சொல்றாரோ அந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. இதான் வந்து அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். அதுக்கப்புறம் இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவர் என்ன அப்படின்னா, எல்லா கோர்ட்ஸ்லயும் போய் அவங்க இருக்கலாம். ஸோ இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஹை கோர்ட், லோயர் கோர்ட்ஸ் எல்லா கோர்ட்ஸ்க்கும் போலாம். ஸோ எல்லா கோர்ட்ஸ்க்கும் எல்லாரும் போ முடியாது. அந்த கேஸஸ் கூட யார் ரிலேட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அங்க உட்கார முடியும். ஆனா அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் எல்லா கேஸஸ்க்கும் போலாம். ஸோ அவங்க பார்லிமென்ட்ல கூட கலந்துக்கலாம். பாராளுமன்றத்துல கூட கலந்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு வோட்டிங் பவர் கிடையாது. வோட்டிங் பவர் இல்லாம பார்லிமென்ட்ல கலந்துக்கலாம். பார்லிமென்ட் கமிட்டீஸ் பார்த்தோம் இல்லையா?
இந்த கமிட்டீஸ்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல அட்டார்னி ஜெனரலையும், அட்வொகேட் ஜெனரலையும் போட்டிருப்பாங்க. அவங்க பார்லிமென்ட்ல கலந்துக்கலாம். கமிட்டீஸ்ல சேர்ந்துக்கலாம். ஆனா, எந்த விதமான வோட்டிங் பவரும் அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது நம்ம இவரு பார்த்தோம். அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம்னா, எல்லா ஸ்டேட் கோர்ட்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தாராளமா இருக்கலாம். அதே மாரி பார்லிமென்ட்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஆஜராகலாம். சட்டமன்றத்தோட கமிட்டீஸ்ல அவர் மெம்பரா இருக்கலாம். ஓட்டு உரிமை மட்டும் கிடையாது. ஸோ இதான் வந்து ஹை கோர்ட்ஸ பத்தியும், அவங்களோட பவர்ஸ பத்தியும். ஹை கோர்ட்ஸ நம்ம நெறைய இடங்கள்லயும் பார்த்தோம். லாஸ்ட்டா சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது, சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் பார்த்தோம். சரிங்களா? எப்படி இவங்களோட பவர்ஸ்லாம் பார்க்கும். ஒரிஜினல் பவர், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இதுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பவர் இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 124ல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஹை கோர்ட்டுக்கு இல்லாத ஒரு பவர். என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டிகல் 124 யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் குடுக்கும். அதான் இந்த ஆர்டிகல் 124 யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் குடுக்குற பவர் இருக்கு. ஒரு கம்ப்ளீட்டா நீதி வந்து குடுக்குற இடத்துல ஒரு கம்ப்ளீட் நீதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 124 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரார்டினரி பவர்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் பாருங்க. 2019, 20 ரொம்ப நாளா நடந்திருக்கு. 2019, 20ல ஜட்ஜ்மென்ட் வந்த இந்த ராம் ஜென்மபூமி கேஸ் இருக்கு இல்லையா? ராம் அயோத்தியா கேஸ். ஸோ அங்க வந்து பாபர் மசூதி இருந்திருக்கு. இந்த பாபர் மசூதி இடிச்சு ஃபர்ஸ்ட் ராமர் கோயில் இருந்திருக்கு. அந்த ராமர் கோயில் இடிச்சு பாபர் மசூதி கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இப்ப 2019, 20 ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்ட்டாங்கன்னா, ஆமா அங்க வந்து ராமர் கோயில் தான் இருந்திருக்கு. அதனால பாபர் மசூதி இருக்கு இல்லையா? அந்த இடத்த வந்து எடுத்துட்டு அங்க மறுபடியும் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர்ஸ் நிலம். டிஸ்பியூட்டட் லேண்ட். ஸோ இது வந்து பாபர் மசூதி முஸ்லிம்ஸ்க்கா, வக்ஃப் போர்டுக்கா, இல்லன்னா ராமர் கோயில் கட்டுறதுக்கான அந்த ஹிந்து வாரியத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை போச்சு. கடைசியில அது வந்து ராமர் கோயிலுக்குன்னு சொல்லி இடம் ஒதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மென்ட் வந்து வெளியாகியிருக்கு. ஆனா இந்த ஜட்ஜ்மென்ட்ல ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இந்த 2.5 ஏக்கர்ஸ் டிஸ்பியூட்டட் லேண்ட் ஃபுல்லாமே எங்க போயிரும் அப்படின்னா, ராம அயோத்தியாவுக்கு போயிரும். ராமர் கோயில் கட்டுறதுக்கு போயிரும். ஆனா வேறஸ் முஸ்லிம்ஸ் இன்னொரு பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா? வக்ஃப் போர்டு முஸ்லிம்ஸ். அதே யுபில, அயோத்தியால ப்ராமினன்ட் பிளேஸ்ல ப்ராமினன்ட்னா ரொம்ப அவுட்டர்லலாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ட்டான பிளேஸ்ல டபுள் லேண்ட் 5 ஏக்கர் வந்து முஸ்லிம்ஸ்க்கு குடுக்கணும். அங்க வந்து அவங்க வந்து மசூதி, மாஸ்க் கட்டிக்கலாம். அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் வந்து குடுத்தாங்க. நான் திரும்ப சொல்றேன். ராம் ஜென்மபூமி கேஸு 2.5 ஏக்கர் நிலம் வந்து டிஸ்பியூட்டடா இருக்கு. பிரச்சனையா இருக்கு. அ வக்ஃப் போர்டுக்கா, இல்ல விஸ்வ பரிஷத்துக்கா, இந்துஸ்க்கா. ராம் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மென்ட் கூடயே 2வதா சொல்றாங்க. 2.5 ஏக்கர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் லேண்ட் ஃபுல்லாமே ராமர் கோயிலுக்கும், அதே அயோத்தியால, யுபில ப்ராமினன்ட்டான பிளேஸ்ல 5 ஏக்கர் நிலம் முஸ்லிம்ஸ்க்கு அந்த வக்ஃப் போர்டுக்கு மாஸ்க் கட்ட குடுக்கணும். அப்ப இது எப்படி குடுத்துருக்காங்க? இது அவங்களோட வேலை இல்ல இல்லையா? கேஸ் என்ன? 2.5 ஏக்கர் டிஸ்பியூட்டட் லேண்ட். ஒண்ணா இவங்களுக்கு குடுக்கணும், இல்ல அவங்களுக்கு குடுக்கணும். ஏ பார்ட்டிக்கு குடுக்கணும், பி பார்ட்டிக்கு குடுக்கணும். இல்லையா? இல்ல ஏ, பி பார்ட்டிக்கு பிரிச்சு குடுக்கணும். இதுதான் அவங்க சுப்ரீம் கோர்ட் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் குடுக்கணும். ஸோ அந்த முஸ்லிம்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் குடுக்கணும். அவங்களோட ஒரு கல்ச்சர், அவங்க இவ்வளோ நாள் வச்சிருந்த அந்த பாபர் மசூதி கோயில், இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராங் தான். இப்ப இருக்கக்கூடிய யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. அதனால டபுள் த லேண்ட் வந்து 5 ஏக்கர்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு குடுக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இந்த ஆர்டிகல் 124 எக்ஸ்ட்ரார்டினரி பவர் இன்வோக் பண்ணி பண்ண ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான எக்ஸாம்பிள். இது வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு இந்த ஒரு பவர் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல சொல்ல மறந்துட்டேன். அதனால இந்த கிளாஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. ஆர்டிகல் 124 சுப்ரீம் கோர்ட்ஸ் நெறைய இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. ஸோ பாம்பே ஐஐடி பாம்பேல பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்க்கு 120 சீட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 120 சீட். ஸோ ஒரு எஸ்சி பட்டியலினத்தவரை சேர்ந்த ஒரு மாணவன் நல்ல எக்ஸாம்ல ரேங்க் வாங்குறாரு. ஸோ அந்த 120 சீட்ல அவருக்கும் ஒரு சீட் வந்திருக்கணும். குவாலிஃபைடு. நல்லா எக்ஸாம் எழுதுறாரு. ஜேஇ எக்ஸாம் எழுதுறாரு. பாஸ் ஆகுறாரு. ஐஐடி பாம்பே மாரி ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டில அவருக்கு சீட் கிடைக்கணும். சீட் கிடைச்சா அவரோட தலைமுறையே இம்ப்ரூவ் ஆகும். அவர் ஒரு பட்டியலினத்தவர் வேற. ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்டின்னா, கடைசில அவரால ஃபீஸ் கட்டுறக்கு அந்த டைம்ல என்ன ஆகுது அப்டின்னா, நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமா
சரிங்களா? ஃபீஸ் கட்டும்போது நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமா அவரால ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்டாதனால அவர் பிளேஸ் ரிசர்வ் பண்ண முடியல. அதனால அவருக்கு அந்த சீட் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்குள்ள டைம்லாம் முடிஞ்சிருது. 120 சீட் ஃபில் ஆயிருது. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கான். இந்த மாரி அ இந்த நெட்வொர்க் இஷ்யூனால என்னால அந்த சீட் எடுக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போயிருக்கு. அப்போ உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிகிள் 124 இன்வோக் பண்ணி எக்ஸ்ட்ரார்டினரி பவர் என்ன வேணாலும் பண்ணலாம். பாம்பே ஐஐடிக்கு சொல்றாங்க, அந்த பையனுக்கு வந்து இந்த மாரி நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கிடைக்கல. ஸோ அவனுக்கு ஒரு சீட் குடுத்துருங்க. அவ்வளோதான். ஆர்டிகிள் 124 எக்ஸ்ட்ரார்டினரி பவர் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அப்போ உடனே அவங்க வந்து இல்ல அது 120 சீட்டு. 120 சீட்டுக்கு உண்டான எல்லா ரோல்ஸ் எல்லாமே 120 சீட்டுக்கு தான் இருக்கு. 120 சீட் ஃபில் ஆயிருச்சு. இப்ப இந்த பையனுக்கு ஒண்ணு குடுத்தோம் அப்டின்னா, இதுலருந்து ஒருத்தர் எடுக்கணும். அப்ப அது அந்த பையனுக்கு இன்ஜஸ்டிஸா போயிரும். அப்ப உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா, யாரையும் எடுக்க வேணாம். பிளஸ் 1 சீட் ஆக்குங்க இந்த வருஷம். 120 பிளஸ் 1 சீட் இந்த பையனுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஒரு சீட்ட கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. இது ஆர்டிகிள் 124 யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாரி 124 வந்து நெறைய இடங்கள்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்வோக் பண்ணிருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இதான் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் பத்தின சில விஷயங்கள். லாஸ்ட் கிளாஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல விட்டதையும் நான் இந்த கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். இனி அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோர்ட்ஸ பொறுத்தவரைக்கும். இதுக்கு மேல லோயர் கோர்ட்ஸ்லாம் அது ஒண்ணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா லோயர் கோர்ட்ஸ்ல வரக்கூடியவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்டின்னா, எக்ஸாம் எழுதி வரக்கூடியவங்க. ஸோ அதுல எந்த விதமான டீட்டெயில்டெல்லாம் இல்ல. அவங்களுக்கும் இதே மாரி சில பவர்ஸ்லாம் இருக்கு. லோயர் கோர்ட்ஸ் அத பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையில்ல. ஜஸ்ட் அத படிச்சாலே உங்களுக்கு புரியிற மாரி தான் இருக்கும். ஆனா நடுவுல ட்ரிபியூனல்ஸ் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. தீர்ப்பாயங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூனல்ஸ் அப்டின்னா என்னன்னு தெரியணும். ஸோ எல். சந்திரகுமார் கேஸ். ஆயிரத்தி 1996 விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிரா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரா எல். சந்திரகுமார் கேஸ் 1996. இது ஒரு ரெஃபரன்ஸ் கேஸ் ஜட்ஜ்மென்ட் ட்ரிபியூனல்ஸ்க்காக. ஸோ இந்த கேஸோட ஜட்ஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். ட்ரிபியூனல்ஸ்க்கு ரிலேட்டடான அந்த கேஸோட ஜட்ஜ்மென்ட். அந்த ஜட்ஜ்மென்ட்லேருந்து இந்த ட்ரிபியூனல்ஸ் என்னன்னு சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மென்ட்ல சொல்றாங்க, தீர்ப்பாணையங்கள்ல ஏதாவது கேஸஸ் இல்லையா? தீர்ப்பாணையங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. அது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல் பாடி. என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் மாரி, சுப்ரீம் கோர்ட் மாரி இதுவும் ஒரு ட்ரிபியூனல், ஒரு தீர்ப்பாணையம். அந்த தீர்ப்பாணையத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மென்ட் அப்பீல் பண்ணலாம். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அப்பீல் போலாம். பவர் இருக்கு. அப்படின்னு தான் இந்த சந்திரகுமார் கேஸ்ல ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க. இன்னொரு சொல்றேன். சந்திரகுமார் 1996 ரொம்ப லேண்ட்மார்க்கான ட்ரிபியூனல் ரிலேட்டடான ஒரு கேஸ். அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்ப்பாணையங்கள் ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்லுது. அந்த ஜட்ஜ்மென்ட்ஸ் அப்பீல் போலாம். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போலாம். ஹைகோர்ட்லருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போலாம். ஏன் இந்த ஜட்ஜ்மென்ட் வருது அப்படின்னா, 1996க்கு முன்னாடி வரைக்கும் தீர்ப்பாணையங்கள்ல ஏதாவது ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு அப்படின்னா, ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண முடியாது. அதான் ஃபைனல். வேணும்னா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிக்கலாம். ஹைகோர்ட்ல எந்த விதமான அப்பீலும் பண்ண முடியாது. இப்படிதான் இருந்துச்சு. இத வந்து எல். சந்திரகுமார் கேஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ இது சந்திரகுமார் கேஸுக்கும், ட்ரிபியூனலுக்கும் எந்த வகையில சம்பந்தப்படுது? ஃபர்ஸ்ட் ட்ரிபியூனல்னா என்ன? 1976 42nd அமெண்ட்மென்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம். கிரேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட். மினி கான்ஸ்டிடியூஷன். எமர்ஜென்சி பீரியட் அப்ப இந்திரா காந்தி தலைமையில இந்த 1976ல 42வது சட்ட திருத்தம் படி ஸ்வரான் சிங் கமிட்டி இவரோட ரெக்கமெண்டேஷன் படி தீர்ப்பாணையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஏத்துனாங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட். 14A பார்ட் 14A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு பார்ட் பகுதி கிரியேட் பண்ணி ஆர்டிகல் 323A, ஆர்டிகல் 323B அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷரத்து யூஸ் பண்ணி தீர்ப்பாணையங்கள் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த தீர்ப்பாணையங்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. எப்படி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல ஜெனரலான ஆளுங்க இருப்பாங்க. ஜெனரல் லா படிச்சவங்க இருப்பாங்க. ஆனா ட்ரிபியூனல்ஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வாட்டர் ரிவர் டிஸ்பியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல்ல ரிவர் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே அங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பாணையம் இருக்கு அப்படின்னா, தீர்ப்பாணையத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ரிட்டயர்ட் ஜட்ஜஸ், சிட்டிங் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அது போக அந்த வாட்டர் டேம்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்ப அந்த டேமோட சேஃப்டி சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ரிவர் டெவலப்மெண்ட்டா இருக்கக்கூடிய வாட்டர் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய செக்ரட்டரி இருப்பார். இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கொண்ட ஒரு பாடி தான் ட்ரிபியூனல். என்னாச்சு அப்படின்னா வந்து நெறைய கேஸஸ் வந்து பெண்டிங் சுப்ரீம் கோர்ட்லயும், ஹை கோர்ட்ஸ்லயும். ஸோ இந்த மாதிரி சில கேஸஸ்லாம் எக்ஸ்பர்ட் சம்பந்தமான கேஸஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனியா ட்ரிபியூனல்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ட்ரிபியூனலுக்கு மாத்தி விட்டாங்க. பெண்டிங் கேஸஸ் எல்லாம் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய பெண்டிங் கேஸஸ் எல்லாமே வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கு போயிடுச்சு. ட்ரிபியூனல் சொல்றது தான் ஃபைனல்.
ட்ரிபியூனல் சொல்றது தான் ஃபைனல். இனி இவங்க சொல்றத மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் எடுத்துட்டு வராதீங்க. ஆல்ரெடி பெண்டிங் இருக்குன்னு தான் ட்ரிபியூனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி இதான் ட்ரிபியூனல் தான் ஃபைனல். இதோட பெண்டிங் கேஸஸ மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு வராதீங்க. வேணும்னா ஹைகோர்ட் டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்கோங்க அப்படின்னு தான் இந்த ஆர்டிகிள் 14 பார்ட் 14A இந்த தீர்ப்பாணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. தீர்ப்பாணையம் வந்துச்சு. ஸோ நெறைய கேஸஸ் வந்து அங்கருந்து இங்க மாற்றப்பட்டுச்சு. இதுவும் ஃபாஸ்ட்டா வந்து கேஸஸ டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்பதான் 1996ல அவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. மக்களோட அடிப்படை உரிமை. ஹைகோர்ட்டுக்கு போறதுங்கிறது ஆர்டிகிள் 226ல குடுத்திருக்காங்க இல்லையா? எந்த கேஸ்க்குனாலும் நீங்க ஹைகோர்ட்டுக்கு போலாம். அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அப்ப எந்த கேஸ்க்குனாலும் ஹைகோர்ட் போலாம். ட்ரிபியூனல்ல ஒரு கேஸ் அப்பீல் பண்ணணும். நாங்க ஏன் ஹைகோர்ட்டுக்கு போக்கூடாது? இது எங்க அடிப்படை உரிமையே பாதிக்கப்படுதே! அப்படிங்கும்போது தான் எல். சந்திரகுமார் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆமா. அவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் 5 ஜட்ஜ் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைஞ்சு ஏன்னா கான்ஸ்டிடியூஷன பத்தி பார்க்க போறோம் இல்லையா? அமைஞ்சு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க. அவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. அதனால ட்ரிபியூனலோட அ அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கும் போலாம். ஹைகோர்ட்லருந்து சுப்ரீம் கோர்ட் போலாம் அப்படிங்கிறது சொல்லிச்சு. அதனால தான் பர்ப்பஸே எதுக்காக கொண்டு வந்தாங்க ட்ரிபியூனல்? நெறைய கேஸஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு. அத கிளியர் பண்ணணும்னு தான் ட்ரிபியூனல் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போக்கூடாதுன்னாங்க. இப்ப மறுபடியும் எல். சந்திரகுமார் கேஸ் எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாரி தான் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இதுவும் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ன்னு ஒரு ஆக்ட் போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து, இந்த ட்ரிபியூனல்ல அப்பாயிண்ட் பண்ற மெம்பர்ஸ வந்து ஒரு கமிட்டி மூலியமா தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து தீர்ப்பாணைகள், ட்ரிபியூனல்னு நீங்க நியூஸ்ல பார்க்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் பாடி. அந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூக்காக போடப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பாடி. அவங்களும் ஜுடிஷியரி தான். நீதித்துறை தான். அவங்க என்ன கேஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மென்ட் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போலாம். தற்போது சந்திரகுமார் கேஸ்க்கு அப்புறம். ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பீல் போலாம். ஸோ இதுதான் வந்து அ ட்ரிபியூனல்ஸ பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதோட வந்து நம்ம வந்து ஜுடிஷியரி பத்தி, நீதித்துறைகள பத்தி, சுப்ரீம் கோர்ட்ட பத்தி டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஹைகோர்ட்ட பத்தி பார்த்தோம். ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ட்ரிபியூனல்ஸ் பத்தி பார்த்தோம். இனி லோவர் கோர்ட்ஸ் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. அத பத்தி ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத உங்க ஸ்டேட் புக்ஸ்ல வந்து ரீட் பண்ணிக்கலாம். இனி நம்ம அடுத்ததா வந்து முக்கியமான எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.